சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணாலும் பஸ்ஸே வந்து கிடையாதுங்க. தேனி போகிற பஸ்ஸும் சரி, திருச்சி போகிற பஸ் இடைக்கிடைக்க வந்துட்டு போகுது. மதுரை போகிற பஸ்ஸும் ஏதாவது 1-2 வந்துச்சுனாலும் அவ்வளவு கூட்டம் இருக்குது, மக்களுக்கு பத்துறதில்லை. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கவர்மெண்ட்டோடவும் இந்த டிஎன்எஸ்டிசியோடதும் கரெக்டாக இவங்க நிர்வாகம் பார்க்காத நிலையும் கரெக்டான பஸ் அரேஞ்ச் பண்ணுற நிலை தான். இப்போ பார்த்திங்கன்னா இதனால் ப்ரைவேட் பஸ்ஸுகளுக்கு வந்து ஒரு சாக் போட்டு அடிச்சிருக்கு. வெறும் 170 ரூபா கொடுத்து இங்கேருந்து திருச்சி போகிறவங்க, நார்மலாக கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறவங்களும் 225 ரூபா கொடுத்து ஏசி பஸ்ஸில் போகிறவங்களும் இப்போ வந்து குறைஞ்சது மினிமம் 500 ரூபா கொடுத்து ப்ரைவேட் பஸ்ஸில் போகிற அளவுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான நிர்வாகம் இல்லாததும் சரியாத கையாளாததும் பிரச்சனை. நிறைய மக்கள் வந்து ரொம்ப நேரமாக பஸ்ஸு வரும்னு நினச்சி காத்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பஸ் நின்றுனா வந்து நின்றுருக்குங்க. ஒரே ஒரு பஸ்ஸு வருது, இது ஒரு ஏசி பஸ் வருது. இப்போ இது எந்த ஊர் பஸ்? திருச்சி பஸ் வருது. பார்த்திங்கன்னா பஸ்ஸை பார்த்தோன்னே எல்லாருமே ஓடுறாங்க. இப்படி அந்தளவுக்கு பஸ் இல்லாத அளவுக்கு ஆகிப்போச்சு இந்த பஸ் ஸ்டாண்ட். சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து நைட்டு பார்த்திங்கன்னா மதுரைக்கு போகிற இன்னும் நிறையா பேர் அந்த சைடு நிற்கிறாங்க. இது ரவுண்ட் அப் பண்ணி அந்த சைடு வர்றக்குள்ளே நம்ம இப்படி போவோம், எப்படி சுற்றி வளைக்கிறாங்கன்னு காமிச்சு தர போகிறேன். ரொம்பவே பஸ்ஸுகளே இல்லாமல் மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நைட்டு வந்து கம்மியான ரேட்டில் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகணும் அப்படின்னு நினச்சி வர்றவங்கெல்லாம் ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. அந்த பஸ் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா மொத்த பேர் அவ்வளோதான். இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா இங்கேயுமே எந்த பஸ்ஸுமே கிடையாது. இது வந்து லோக்கல் பஸ், நவ இந்தியா அப்புறம் உக்கடம் போகிற பஸ் தான் இருக்குது. ஆனால் இதில் டைமிங்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இதை ஒரு காரணமாக வச்சு ப்ரைவேட் பஸ்ஸுக்கு சூப்பராக நிறையா பேர் வந்து ஏறிட்டு இருக்காங்க. நார்மலாக ஒரு சீட்டரே வந்து கிட்டத்தட்ட 500 ரூபா கேட்குறாங்க. ஆனால் அதில் டைமிங்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சிக்கும் இங்கேருந்து பஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நிறையா டைமிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த டைமிங்ஸ் மட்டும்தான், அட்டவணை மட்டும்தான் இருக்குது, பட் பஸ்ஸே இல்லை. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு இது வந்து லோக்கல் பஸ்ஸு, காந்திபுரத்துலேருந்து வர்ற பஸ்ஸும் அப்புறம் பார்த்திங்கன்னா உக்கடத்துலேருந்தும் ஆளுங்க இன்னுமே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு சிலர்லாம் இங்கேருந்து சரி உக்கடம் போனால் பஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி உக்கடத்துக்கும் திரும்பி போகிறக்காக பஸ்ஸில் ஏறி இருக்காங்க. பட் அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல.